ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 16 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொல்லி நான் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியதான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி அந்த ஆள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பான். இதனாலே பாய்ப்போலையும் அங்கே யோசனை இருந்திருப்பான். இவனும் நல்லா யோசிச்சக்கப்புறம் இவனுக்கும் ஒரு புக்கு கிடைக்கும். அந்த புக்குக்குள்ள மெக்கானிசம் பற்றிலாம் இருக்கும். இவனும் அதெல்லாம் கிளிக் பண்ண, ஆனால் அவனுக்கு இன்சஃபிஷியன்டான மைண்ட் தான் இருக்கும். இதனாலே அதுவும் ஒரு ஏரியாவை சொல்லும், அங்க வந்து எனக்கு மைண்ட் கிடைக்கும் சொல்லியிருக்கும். இதனாலே பை போல அங்க போயிருப்பான். இங்க தான் இந்த எபிசோட் வந்து தொடங்குது. எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அங்க பயங்கரமா மைண்ட் பண்ணிருக்கான். அவனுக்கும் அந்த கிறிஸ்டல்ஸும் கிடைக்குது. இவனும் அங்க சொல்றான், இதை 15 எடுக்கிறதுக்கே நான் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன், இன்னமும் நிறைய வேணுமா? இதுக்கப்புறம் அவனும் ஒன்று அந்த சிஸ்டம்குள்ள போட அங்க பார்த்தா ஒரு டீமன் உல்ஃபும் ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. இதே மாதிரி இதோட ஆர்மி வந்து நம்மளுக்கு நிறையவே தேவைப்படும். அதனால நான் வந்து இன்னமும் நிறைய சேகரிக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் அவனும் அங்க தோண்டி நிற்க, அப்ப பார்த்தா பின்னாடி யாரோ இருக்க மாதிரி இருக்கு. இதனாலே அவனுக்கும் தெரிஞ்சது, யார் அது, மரியாதை வெளிலவா? இப்படி சொன்ன செகண்டே அங்கிருந்து ஒருத்தன் குதிச்சு வெளில வரான். அவனும் பயங்கரமா அட்டாக் பண்ண, ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டாவே டேஷ் பண்ணி ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான். இதனால அவனும் தூரமா போய் விழுறான். இதுக்கப்புறம் அவனும் ஒரு போர்ட்டல் உருவாக்கி அந்த டீமன் உல்ஃபையும் வெளில வர வச்சு அவனை பிடிச்சு போட்டுறான். சொல்லு, மரியாதை சொல்லு, உன்னை யார் அனுப்பியிருக்கா? இதனாலே அவனு சொல்றான், இந்த மாதிரி நாளா சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டமே சொல்லுது, மாஸ்டர் நீங்க வந்து எவ்வளவு கனவு காண்டது நல்லது இல்ல, அட எவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஒரு கனவு தான். இதுக்கப்புறம் அவனும் அந்த பையனை பார்த்துறான். அவன் இவனை பார்த்த செகண்டே தேச்சுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இது வேஸ்ட், இதுக்கு போய் நான் அவ்வளவு பில்டப் குத்தனா? இதுக்கப்புறம் அவனை அங்க பிடிச்சு போட்டு கேட்கறான், ஆமா உன்னை யார் அனுப்புனது? என்னை வந்து சொல்ல போனா அந்த டாங் தான் அனுப்புனாரு. அட அந்த காரமும் சக்கரையும் அவங்க 2 பேரும் தானா? அப்பனா அவங்க 2 பேருமே பாவத்துல இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம சூவோட சீனதா காட்டுறாங்க. அங்க இருக்க அந்த பையனை சொல்றான், நீங்க வந்து கவலையப்படாதீங்க சூ, இங்கில இருந்து நம்ம நிறைய மைனிங் பண்ணிக்கலாம். சோ இதை வச்சு நம்ம படையை நம்ம ஈஸியாவே மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்பதான் இந்த சூவை சொல்றான், இந்த மாதிரி அது விஷயம் இல்ல, இங்க வந்தவங்க எல்லாருமே அவ்வளோ நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. இதனாலே ஃபாதர் வந்து இங்க யாரையுமே அனுப்பது இல்ல. ஆனா நான் வந்து பின்னாடி இருந்து நான் வந்து பார்க்க போது இல்ல, நம்ம தான் இங்க போய் எடுக்கணும் எல்லாத்தையும். இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த பொண்ணு சொல்றா, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நம்ம ஃபின் வந்து ரொம்பவே டேலண்ட் உடையவர், அவர் வந்து மிஷினரியில கை தேர்ந்தவர், அதனால அவர் ஈஸியாவே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. சரி சரி, நான் வந்து நம்புறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவனும் கேட்கறான், ஆமா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? இது கேட்ட அவனு பயந்துக்கினே அந்த மேப்பை கொடுக்குறான். இந்த மைனோட மொத்த மேப்புமே இதுல இருக்கு, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இதை பார்த்து நீங்க கண்டுபிடிக்க முடியும் நம்ம சூவை. இதுக்கப்புறம் அவனு அந்த சிஸ்டம்க்கு ஃபீட் பண்ண, அதுவும் இதை சாப்பிட்டது. இதனால அந்த சிஸ்டம்க்கும் இந்த ஏரியாவோட மொத்த மேப்புமே தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் அவனும் கேட்கறான், இந்த மாதிரி நான் போலாம்ல, ஏன்னா நான் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டேன், சரி போய் தொலை. இதுக்கப்புறம் அவனும் அங்கிருந்து ஓடி போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் கேட்கறான், என்ன நீ வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த மேப்பை? பிங் பாங், நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம டேரக்டா ஸ்ட்ரெயிட்டா போனோம், 1.8 கிலோமீட்டர். அவங்க வந்து அங்கதான் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம சூவோட கேங்க தான் காட்டுறாங்க. அவங்களும் போயின்னு இருக்க, அங்க நடுவில் பார்த்தா வழி மறிக்க இன்னொரு கேங் வந்திருக்கு. இவங்க தான் மோய்சாக்கோட கேங்கு. அந்த ஃபின்னு ஒருத்தனால அவன் வந்து இங்க சொல்றான், இந்த மாதிரி நீங்க கேட்ட மாதிரி இவங்க 3 பேரையும் நான் இங்க எட்டுன்னு வந்துட்டேன், இதுக்கான காசு எனக்கு கொடுங்க. இதை கேட்ட அவனும் அங்க குத்துறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவனும் சொல்றான், பரவாயில்லப்பா, நீங்க 3 பேருமே அழகா தான் இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த பொண்ணுங்களும் பயந்து கேட்கறாங்க, ஆமா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, எதுக்கு நீங்க இங்க இருக்கீங்க? இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம சூவா சொல்றான், உங்களுக்கு வந்து என்னோட பேக்ரவுண்டை பத்தி தெரியாது, என்னோட அப்பா வந்து இங்க இருந்தாரு அவ்வளவுதான். என்னது அப்பாவா? ஓ நீ வந்து ஜாயின் சாக்க பத்தி சொல்றியா? அவரு வந்து அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல, உன்னையே உன்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அப்ப அவரு என்ன பண்ண போறாரு? இதுக்கப்புறம் அவனும் அங்க இருக்க ஆளுங்களுக்கு ஆர்டர் தர, இதனால அவங்களும் முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுங்களும் பயந்து இருக்க, நடுவுல அப்பதான் நம்ம ஹீரோவும் அங்க பயங்கரமா ஓடி வரான். அவனும் ஓடி வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு அவனோட வெப்பன் அந்த எக்ஸ்போ எடுத்து அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க எல்லாரும் மேலேயும் அது பார்த்து இவனும் சீனா என்ட்ரி கொடுக்குறான். இவன் இப்படி சீனா என்ட்ரி கொடுக்கறதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட வந்து அநேகமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேன். இந்த எபிசோட எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணணும்னு தெரியாம கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ கமெண்ட் பண்ணாதவங்களுக்கும் கமெண்ட் பண்றவங்களுக்கும் ஒரு ஐடியா தரேன். அப்படி உங்களுக்கு தெரியலனா நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. வெறுமா இந்த வீடியோக்கு ஹார்ட்டின் நொண்டி கொடுங்க, எனக்கு அதுவே போதும். இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ முடிஞ்சா பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.